ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுடைய பலவீனங்கள் எது? மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பலவீனம். ஒருவேளை அது ஆவிக்குரிய பலவீனமாக இருக்கலாம், அல்லது சரீர பலவீனமாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் நமக்கு நமது பலவீனங்களில் உதவி செய்கிறவராகவே இருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்ய ஆவியானவர் விரும்புகிறவராக இருக்கிறபடியால் நாம் அவரிடத்தில் கிட்டி சேர்வோம். அவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்கிறவராகவே இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய பலவீனங்களை குறித்து மனிதர்கள் பரிதபிக்க கூடாதவர்களாக அல்லது உணராதவர்களாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நமக்காக பரிதபிக்கிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள். அநேக மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பலவீனங்களை நோக்கி பார்த்து சோர்ந்து போவதுண்டு. ஆனால் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிற தேவனை நோக்கி பார்த்து எப்பொழுதும் அவர் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அதை மேற்கொண்டு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவனை நாம் பின்பற்றி அவரை அறிந்து அவருடன் செல்வோம். சாத்தானும் கூட நம்முடைய பலவீனங்களை பயன்படுத்தி நம்மை இன்னும் அதிகமான பலவீனங்களுக்கு உட்படுத்தலாம். அவனுக்கு நாம் இடம் கொடாமல் நாம் கர்த்தரிடத்தில் உறுதியாக நின்று அவருடைய பலத்துக்காக மன்றாடும் போது, நம்முடைய பலத்துக்காக மன்றாடும் பொழுது அவர் நமக்கு இறங்குகிறவாறே இருக்கிறார். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை சிறப்படுத்துவீர். சங்கீதம் 10:17 என்று தாவீது ராஜா சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள் நம்முடைய இருதயத்தை பாதிக்கிறதாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். நாம் ஜெபத்தினை கேட்டு நமக்கு பதிலளிக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. பலவீனங்களை குறித்து நம்மை நாமே நொந்து போகாதபடிக்கு நாம் தேவனை கிட்டி சேர இதுவும் ஒரு நல்ல தருணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. 2 சாமுவேல் 14:17 1-4 வசனங்கள். பின்பு அகித்தோப்போல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாய் இருக்கையில் நான் அவனிடத்துக்கு போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்போது அவனோடு இருக்க ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதனால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் நான் வெட்டி ஜனங்களை எல்லாம் உம்முடைய வசமாக திரும்ப பண்ணுவேன். இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடும் இருப்பார்கள் என்றான். இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கு, இஸ்ரவேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கு நலமாய் தோன்றியது. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வற்றாத கிருபை என்ற ஊற்றிலிருந்து நமக்கு நன்மையான வாழ்க்கையை தருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வாக்கு தத்தம் அதோடு நிற்காமல் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியது போல நம்முடைய பலவீனத்தில் பலன் கொடுப்பதாகவும் உள்ளது. இன்றைய வேதாகம பகுதி எனக்கு தேவன் அளிக்கும் பலனைத்தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். ஏனெனில் தாவீது பலனற்று போனதாக சங்கீதம் 22:14-15 கூறுகிறான். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று, என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் நாவோட ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர். இங்கு தாவீது தன்னுடைய பலனை காய்ந்து நொறுங்கி போன ஓடுகளுக்கு ஒப்பாடுகிறார். நீங்கள் என்றாவது இப்படி உணர்ந்ததுண்டா? பலவீனமாய் நொறுங்குண்ட பாத்திரமாய் ஒரு துளி பலன் கூட இல்லாத சரீரம் உடையவராய் அழக்கூட பலம் இல்லாத ஒருவராய் இருந்ததுண்டா? அப்படிதான் அன்று தாவீது இருந்தான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் அப்படியே இருந்து விடவில்லை. தாவீது அன்று தம்முடைய பலவீனத்தின் மத்தியில் ஒருவர் தன்னை நிரப்ப முடியும் என்பதை உணர்ந்தான். அதனால் தாவீது கண்மலையான கர்த்தரை தேடினான். அங்கு அவனுக்கு வேண்டிய பலன் குறைவில்லாமல் வற்றாத நீரூற்றாய் இருந்தது. இன்றைக்கு நாம் பார்க்கிற அகித்தோப்பில் வேற யாருமில்ல, அவன் தாவீதின் மனைவியாகிய பதஸ்தபலுடைய தாத்தா தான். அவன் தாவீதின் முதுகை குத்த வகை தேடி கொண்டிருந்த அவனுடைய குமாரன் அப்சலோமுக்கு அறிவுரை கொடுக்கிறான்.
இந்த அக்தோலின் பெயருக்கு அர்த்தத்தை பார்த்தால் சிரிப்பு தான் வந்தது. முட்டாளின் சகோதரன் என்பதே அதன் அர்த்தம். இந்த பெயரை கொண்ட ஒருவரின் அறிவுரையை ஏற்கும் முன் அப்சலோம் சற்று சிந்தித்திருக்க வேண்டும் என்றே தோன்றிற்று. ஆனால் அப்சலோம் மட்டுமல்ல, இஸ்ரவேலின் மூப்பரும் இந்த அகித்தோப்பலின் அறிவுரையை நலமானதாக எண்ணினார். தாவீதை கொலை செய்யும்படி கொடுக்கப்பட்ட அறிவுரை முட்டாள்தனமாய் தோன்றவில்லை. அதில் ஒரே ஒரு குறை மட்டும் இருந்தது. அதில் தேவனாகிய கர்த்தருக்கு இடம் கொடுக்கப்படவில்லை. கொடுத்திருந்தால் ஒருவேளை தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்திருந்த பலத்தை அறிந்திருப்பார்கள். இன்று தாவீதை போல் விடாய்த்து காணப்படுகிறீர்களா? பலனற்று சோர்ந்து காணப்படுகின்றீர்களா? வாழ்க்கையில் முனைக்கே வந்துவிட்டேன் என்று நொறுங்கி காணப்படுகிறீர்களா? தாவீதை போல கண்மலையாக கிறிஸ்துவிடம் வாருங்கள். அவர் உங்களுடைய பலவீனத்தில் அளிக்கும் பலன் உங்களுக்கே ஆச்சரியத்தை தரும். யுத்தத்துக்கு தேவையான பலத்தை கர்த்தர் தாவீதுக்கு அருளினார், உங்களுக்கும் அருளுவார். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த ஒவ்வொரு நாளைக்கு தேவையான பலனை கர்த்தர் நமக்கு அளிப்பாராக. சாத்தான் நம் பலத்தின் கை வைத்து பலவீனமாக்க முயல்கிறவன், அல்லது நம் பலவீனத்தை பயன்படுத்தி இன்னும் பலவீனப்படுத்துபவன். சர்வ வல்ல தேவனோ நம் பலவீனத்தில் கிருபையை வைத்து பலப்படுத்தி காப்பவர். பேதுரு சோதிக்கப்பட இருந்த போது பேதுருவை பலப்படுத்த கிறிஸ்து வேண்டிக் கொண்டார். ஆம், அவர் இன்னும் நமக்காய் பிதாவிடம் பரிந்து பேசுகிறவரே. அவரது கிருபையால் நம்மை நாம் பலவீனத்தில் விழுந்து போகாதபடி காப்பவரே. ஸ்திரீயே, உன் பலவீனத்தின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று கர்த்தர் சொல்லும் போது யாரால் தொடர்ந்து பலவீனத்தில் இருக்க முடியும்? என் கிருபை உனக்கு போதும் என்று இயேசு சொன்ன போது பவுலால் எந்த பலவீனத்தையும் மேற்கொள்ள முடிந்ததே. பலவீனங்கள் வரலாம், ஆனால் உண்மை கிறிஸ்தவன் தொடர்ந்து பலவீனத்தோடு இருக்க முடியாது, பலவீனத்தோடு இருக்க கூடாது. கிறிஸ்துவுக்குள் நாம் பலவான்கள். என்னை பலப்படுத்துகிற இயேசு என்று பவுல் பிலிப்பியர் 4:13 சொல்லும் போது அது சாட்சி அல்லவா? எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொன்னது நம்மையும் இன்று கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தும் வார்த்தை அல்லவா? எதை குறித்த பயத்தோடும் கவலையோடும் பலவீனத்தோடும் இருக்கிறோமோ அந்த இடத்தில் நம் இயேசு உண்டு. நம்மை காப்பாற்ற மட்டுமல்ல, கிருபையால் பலனடைந்து பலவீனங்களை மேற்கொண்டு வெற்றி சிறக்க. அல்லேலூயா. நாம் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன், ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 12:10. இருள் சூழ்ந்த இரவில் அடர்ந்து வளர்ந்த மரங்கள் நிறைந்த காடுகள் அல்லது நெருக்கங்களில் நடந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? அந்த அடர்த்தியான மரக்கிளைகள் இலைகளினுடைய ஆகாயத்தில் மின்னும் நட்சத்திரங்களை பார்த்து ரசித்த அனுபவம் உண்டா? நேரடியாக ஆகாயத்தில் நட்சத்திரங்களை ரசிப்பதிலும் இந்த ரசனை வித்தியாசமானதும் ஆச்சரியமானதாயும் இருக்கும். உயர் ரக வாழ்விலும் அதிகார தோரணையிலும் மதிப்பு மரியாதைகள் மத்தியிலும் வாழ்ந்த ஒருவர் துன்பத்திலும் துயரத்திலும் கட்டுகளிலும் தனிமையிலும் சிறை கதவுகளின் பின்னே வதைக்கப்படுவதிலும் பிரியப்படுவதாக சொல்வது எப்படி? ஒரு யூதனாய் எபிரேயனாய் பெருமைக்குரிய ரோம பிரஜை உரிமை உடையவராயிருந்த பவுல் அத்தனை தகுதிகளாலும் பெற்றிராத மகிழ்ச்சியை தனக்கு நேர்ந்த துயரங்களில் அடைந்தார் என்றால் அந்த மகிழ்ச்சியின் ரகசியம் தான் என்ன? ஆம், அந்த ரகசியம் இயேசு கிறிஸ்துவே. இது என்னால் முடியும் என்று எண்ணும் போது நாம் நமது பலத்தில் சார்ந்து விடுகிறோம். அது நமக்குள் பெருமையும் கொண்டு வந்து விடுகிறது. தேவ ஊழியத்திலும் இதுவே நடக்கிறது. ஆனால் நம்மால் முடியாது என்ற சூழ்நிலை நெருக்கும் போது நாம் தடுமாறுகிறோம். எல்லாராலும் கைவிடப்படும் போதும், யாரும் உதவ முடியாத சூழல் ஏற்படும் போது யார் பலத்தை நாட முடியும்? அங்கேதான் ஆண்டவரை தேடுகிறோம், அவரை சாருகிறோம். நம்மால் முடியும் என்னும் போது தேவனால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. மாறாக கட்டுண்ட நிலையிலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனை சாரும் போது அவரால் நம்மை வெடிகுண்டுகளாக மாற்ற முடியும். பிலிப்பு பட்டணத்து சிறையிலே சிறைச்சாலைகள் திறந்தது இப்படித்தான். அப்போஸ்தலர் 16:26. தேவ பிள்ளையே, விழித்திழு, உன் பலவீனத்தில் தமது பலத்தை விலக வைக்க ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். 2 கண்களும் பார்வையற்ற ஒரு பிரசங்கியார், என் சிலுவையின் மகிமை எனக்கு போதியும், என் முள்ளின் மதிப்பை எனக்கு காண்பியும் என்று ஜெபித்தாரா? பலமிழந்து தவித்திருக்கும் நிலையில் இன்று நாம் என்ன சொல்லி ஜெபிக்க போகிறோம்? ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். என்னை பலப்படுத்தும் தேவனே, என் பலவீனத்தில் உமது பலன் பூரணமாய் விளங்க எங்களை கிருபை செய்யும் என்று நம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆமேன். அல்லேலூயா.